வணக்கம் நேயர்களே. நமது NRS ராயல் தொலைக்காட்சியின் சிறப்பு நேரலையான யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை உள்ளபடியே வரவேற்கிறோம். இந்த அமர்வில் நாம் எந்த தலைப்பை எடுத்து இந்த அமர்வை கொண்டு போகிறோம் வரும் ஒரு மணி நேரமாக என்றால், இணையதள குற்றங்கள் சமீப காலங்களாக பெருமளவில் குவிந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இணையதள குற்றப்பெருக்கம் மக்களின் பலவீனமா அல்லது அரசுகளின் மெத்தனமா என்ற அந்த தலைப்பை வைத்து நாம் ஒரு மணி நேரம் பயணிக்க இருக்கிறோம். இதனுடைய தாக்கம் அல்லது தேவை என்ன இந்த நேரத்தில் என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது செல்லிடப்பேசியை பயன்படுத்தாத ஒருவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் ஒருவரிடம் 2 மொபைல் ஃபோனோ 3 மொபைல் ஃபோனோ கையாளுகிற அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த மொபைல் ஃபோன் உட்பட, கம்ப்யூட்டர் உட்பட, கணினி உட்பட அல்லது லேப்டாப் என்று சொல்லக்கூடிய அந்த கருவி உட்பட அனைத்திலும் நம்முடைய பயன்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் அதிலே ஏமாற்றுகிற ஒரு போக்கு பெருமளவு இருப்பதாக நாம் அறிகிறோம். இந்த போக்கு எங்கிருந்து தொடங்குகிறது? அந்த போக்குக்கு காரணம் மக்களிடம் இருக்கக்கூடிய பலவீனமா அல்லது அரசுகளுடைய மெத்தனமா? அதாவது அரசுகள் சரிவர இதற்கான ஒரு வரையறையை கொடுத்து மக்களை தயார்படுத்தி அவர்களிடத்திலே ஒரு பொருளை ஒப்படைத்தால் அதை பராமரிப்பது எப்படி, அதை பாதுகாப்பது எப்படி, அதில் என்னென்னவெல்லாம் இது போன்ற களவுகள் நேரக்கூடிய சம்பவங்கள் வாய்ப்புகள் இருக்கிறது போன்ற பல்வேறு செய்திகளை அரசுகள் தெரிவித்து அதன் பிறகுதான் ஒரு பொருளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதுதான் நியதி. ஆனால் அப்படி இல்லாமல் நம்மிடத்திலே நேரடியாக பொருள் வந்த பிறகு அதில் ஒவ்வொன்றாக கற்று தேறி நாம் வெளிவருவதற்குள் நம்முடைய வாழ்க்கை கடந்து போகிறது. இதை கருத்தில் கொண்டுதான் சைபர் கிரைம் என்று சொல்லக்கூடிய இணையதள குற்ற பெருக்கம் ஏன் ஏற்படுகிறது, இது மக்களின் பலவீனமா அல்லது அரசுகளின் மெத்தனமா என்ற இந்த தலைப்பின் மீது நாம் பயணிக்க இருக்கிறோம். இது சார்ந்து தங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும், சட்டம் சார்ந்த சில தகவல்களையும், அரசுகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, பொதுமக்கள் தங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய பாதுகாப்பு பணிகள் எவை போன்ற பல்வேறு தகவல்களை நமக்கு முன்வைப்பதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கும் 3 சிறப்பு அழைப்பாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். வழக்குரைஞர் திரு ராமானுஜம், அடுத்ததாக சமூக ஆர்வலரும் ஆசிரியருமான திரு சரவணன், அதேபோல் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ்ச்செல்வன் ஆகியோரை உங்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் வரவேற்கிறோம். வணக்கம். இந்த இணையதள குற்றப்பெருக்கம் மக்களின் பலவீனமா அல்லது அரசுகளின் மெத்தனமா என்ற கேள்வியை உங்கள் மூவரிடத்திலும் வைக்கிறோம். அதற்கான ஒரு சரியான விளக்கத்தையும் ஒரு கருத்தையும் நீங்கள் முன்வைத்து எங்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் சேவையாற்றும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த இணையதள குற்றத்தின் மீதான பார்வை பொதுமக்களிடத்திலே பரவலாக இருக்கிறதா இல்லையா? பத்திரிகையாளர் திரு தமிழ்ச்செல்வன். இப்போ இணையதள குற்றப்பெருக்கம் அதற்கு காரணம் அரசுகளின் மெத்தன போக்கா, மக்களின் பலவீனமா என்று இந்த வளர்ந்து வருகின்ற இந்த விஞ்ஞான உலகத்தில் தற்போதைய தேவைக்கு என்ன தலைப்பு தேவையோ அந்த அடிப்படையில் இந்த தலைப்பை தெரிவு செய்து அலசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த NRS ராயல் தொலைக்காட்சிக்கு மிகுந்த ஒரு நன்றி கடனோடு வணக்கத்தை முதலில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். வெல்வெட்டில் தலைகுளித்து வெப்சைட்டில் முகம் பார்க்கும் இந்த உலகிலே குற்றப்பெருக்கங்கள் இணையதளம் சார்ந்த இன்னபிற நீங்களே முன்பு குறிப்பிட்டபடி செல்லிடப்பேசி என்கிற அலைபேசி மூலமாக, லேப்டாப் மூலமாக, அந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் என்று இன்னபிற அந்த துணை காரணிகள் மூலமாக அங்கிங்கனாதபடி பரப்பப்பட்டு குற்றங்கள் பல்கி பெருக்கெடுத்து வந்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு காலகட்டத்திலே நாடகம்தான் பொழுதுபோக்காக இருந்தது. இயல், இசை, நாடகம் என்கின்ற அடிப்படையில் நாடகம் பொழுதுபோக்காக இருந்தது. அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக திரைப்படம் அது ஒலி காட்சியாக உலாவியது. பாத்தியா அப்படி பாத்தியா, பயாஸ்கோப்பை பாத்தியா என்று இந்த திரைப்படத்தினுடைய மாயையிலே, அந்த பகாசுர பிம்பத்திலே ஒரு
கிட்டத்தட்ட 3 தலைமுறையை தொலைத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக இணையதளம் இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த இணையதளம் மூலமாக அந்த அலைபேசி வாயிலாக அவர்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு ஒளி காட்சிகளும் இளைய சமுதாயத்தை பாலுணர்வை தூண்டுகிற வகையிலே இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? நீங்கள் ஒரு விக்கிபீடியாவை எடுத்தோ அல்லது யூடியூப்பை எடுத்தோ, நீங்கள் ஃபேஸ்புக்கை, முகநூல் என்கிற ஃபேஸ்புக்கை எடுத்தோ, நீங்கள் ஆ என்று டைப் செய்தால் வாய்ப்பாட்டிலே அம்மா என்று வரும். ஆனால் இப்பொழுது என்னன்னா, ஆ என்று போட்டால் அழகு பைங்கிலி என்று வருகிறது. அப்போது எங்கே இது ஓட்டை இருக்கிறது? எங்கே இந்த குற்ற பெருக்கத்திற்கான துவாரம் இருக்கிறது? எங்கே இந்த ஊற்று காரணி இருக்கிறது என்பதனை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும். அந்த கண்டுபிடித்தாக வேண்டிய சூழலிலே தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்லப்படுகின்ற அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியினுடைய தகவல் தொழில்நுட்ப ஆக்ட் படி, சட்டத்திட்டத்தின் படி, பிரிவு 78 படி என்ன செய்கிறது? இதற்கான குற்றங்களை சம்பந்தமாக நாம் புகார் தெரிவிக்க வேண்டும் என்றால் சைபர் கிரைமுக்கு தான் போக வேண்டுமா? இதிலே கூட விழிப்புணர்வு இல்லை என்பது எனது குற்றச்சாட்டு. இது சைபர் கிரைமுக்கு தான் போக வேண்டுமா என்ற இல்லை. அந்த ஆக்ட் படி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டின் படி, சைபர் கிரைமினுடைய துணையை கொண்டு அருகாமையில் இருக்கிற காவல்துறை ஆய்வாளர்களுடைய புகாரை கொடுத்தால் அவர்கள் அந்த உதவியின் கொண்டு இதை விசாரிப்பார்கள். அதாவது நீங்க சொல்றது என்ன, இப்போ காவல்துறை சம்பந்தப்பட்ட அந்த அலுவலர்களுக்கு இது சார்ந்த ஒரு சிறப்பு பயிற்சி இருந்தால்தான் இதை கண்டறிய முடியும். ஒரு மொபைல் ஃபோன் காணாமல் போய்விட்டது என்றால் காவல்துறையில் நீங்கள் கொடுக்குற அந்த எஃப்ஐஆர், அந்த புகார் எஃப்ஐஆராக மாறி அது சைபர் கிரைமுக்கு தான் வரும். அவங்க தான், அந்த தனித்துறை தான் அதை விசாரிப்பார்கள். இதனுடைய அந்த இஎம்ஐ நம்பர் உட்பட எல்லாம் தெரிந்திருந்தால்தான் அவர்களால் கண்டுபிடிக்க முடியும். வெறும் எண்களை மட்டுமே வைத்து அவர்களால் கண்டுபிடிக்க இயலாது. சில குறிப்பிட்ட தேடுதல் வகைகளை நாம் முன்வைத்தால் மட்டுமே அதை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியும். இல்லை என்றால் நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி உங்களை அனுப்பிவிடுவார். அதனால தான் இதை சைபர் தனி பிரிவு என்று ஏற்படுத்தி நம்ம கையாள வேண்டிய ஒரு மிகப்பெரிய சூழலில் இருக்கிறோம். எப்படி கைரேகை அடையாளங்களுக்குன்னு ஒரு தனிப்பிரிவு இருக்கிறது, ஃபோரன்சிக் சயின்ஸ், அது போன்ற காவல்துறையில் பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது. அது இன்றைக்கு இந்த சைபர் கிரைம் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக நாம் கருதுகிறோம். அதனுடைய தேவையை பற்றி தான் நாம் அந்த தேவையையும் அதில் ஏற்படுகிற சூழ்ச்சிகள், நம் மக்கள் எப்படியெல்லாம் சிக்குகிறார்கள், வங்கி கணக்கில் ஆகட்டும், ஏடிஎம்மில் ஆகட்டும், அல்லது கம்ப்யூட்டரில் ஆகட்டும், இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற பல்வேறு அந்த உரிகளால் ஆகட்டும், மக்கள் அதில் சிக்கி எப்படி தவிக்கிறார்கள் என்பதை நாம் முன்வைக்க வேண்டும். அதிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்பதை நாம் முன்வைக்க வேண்டும். எப்படி நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதை முன்வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். ஆசிரியர் திரு சரவணன், வணக்கம். இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய அம்சமே இந்த குற்றங்கள் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். குற்றமானது ஒரு சமூக குழுக்கள் ஒன்று ஆரம்பம் இருந்தாலே குற்றம் என்பது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று தான். அது பழங்காலத்திலிருந்து இன்று காலம் வரை குற்றங்கள் இருந்து கொண்டு தானே இருக்குது. முற்றிலும் குற்றங்களை தவிர்க்குவதில் என்பது மக்களுக்கு விழிப்புணர்வு அந்த அளவுக்கு நாம் ஏற்படுத்த வேண்டும். ஒரு குற்றங்கள் என்பது சாதாரணமாக ஒரு மக்கள் கூடி வாழக்கூடிய இடங்கள்ல ஒரு திருட்டு இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒரு திருட்டாக, ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. இப்போ இந்த சைபர் கிரைம் இன்டர்நெட் வழியாக எப்படி குற்றம் அதாவது ஒரு அறிவியல் யுகத்தில் ஒரு அறிவு வளர்ச்சி ஏற்படும் பொழுது எல்லா மக்களுக்கும் அந்த வளர்ச்சி ஏற்பட்டதா அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஒரு அறிவியலை கண்டுபிடிப்பாளர்கள் பட்டியலில் இருக்காங்க. அந்த கண்டுபிடிப்பாளர்களிலிருந்து பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. அப்போ கண்டுபிடிப்பாளர்கள் ஒரு அறிவுசார் உலகம் இருந்தாலும் அதற்கு கீழே பயன்படுத்துவர்களுடைய இடத்துல தான் இந்த குற்றம் நிகழ்கிறது. அப்போ அந்த கண்டுபிடிப்பாளர்கள் அறிவு சார்ந்த உலகம் அதை தடுப்பதற்குண்டான வழிகளில் மெத்தனம் போக்கை தான் கடைபிடிக்கிறது. இப்போ நீங்க சொல்ற கருத்தியல் படி பார்த்தால், இப்போ ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஒதுக்கிட்டு 2000 ரூபாய் வெளியிட்டிருக்காங்க. இப்போ 2000 ரூபாய் வெளியிட்ட உடனே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 2000 ரூபாய் மாதிரியே போலி ரூபாய் நோட்டுகள் வந்துருச்சு. இதுக்காக அரசாங்கமே ஒரு போலி நோட்டை தயாரிச்சு, போலி நோட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அறிமுகப்படுத்த முடியாதே இல்லையா?
அறிமுகப்படுத்த முடியாது. ஆனா அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். நிச்சயம் கொடுக்குறாங்க. பொதுமக்களிடம் இந்த வந்து இந்த மார்க்குகள்லாம் பண்ணி இந்த பண்ணி, அடையாளங்கள்லாம் இதெல்லாம் சொல்லி அதை பயன்படுத்துவது எப்படி? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரூபாய் நோட்டு எந்த ஒரு துறை அறிவியல் கண்டுபிடிப்புல இருந்தாலும் கூட அதை இப்போ வந்து கம்ப்யூட்டரே ஆகட்டும், மேலை நாடுகளில் பயன்படுத்தி கடைசி காலகட்டங்கள்ல நம்ம 70க்கு அப்புறம் தான் 80க்கு அப்புறம் தான் அதிகமாக பயன்படுத்துறோம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2000க்கு அப்புறம் தான் வந்து நம்ம கணினியை அதிகமாக பயன்படுத்துறோம். இன்னும் இன்டர்நெட் குற்றங்கள் ஏன் இப்போ பற்றி நம்ம மக்களுக்கு தெரியல அப்படின்னா, இன்டர்நெட் இப்போ எல்லா இடங்களுக்கும் போய் சேரவே இல்லை. இன்னும் கிராமந்தோறும் வந்து இன்டர்நெட் வசதின்னு சொல்றாங்க. ஆனா அங்க இன்டர்நெட் இணைப்புகள் வந்து ஒரு சில இடங்களுக்கு கிடைக்கிறத ஒழிய அந்த முழுமையா பயன்படுத்துறது கிடையாது. இப்ப அனைவருக்கும் வந்து இப்ப செல்போன்ல வந்து இன்டர்நெட் கிடைக்கிறா, இன்னைக்கு டவர் கிடையாது. அப்ப அவங்களுக்கு அதனோட பயன்பாடே தெரியாம இருக்கிறான். அப்ப அந்த ஆசைகள் வந்து எல்லாத்துக்கும் மனிதனுக்கு இயற்கை. அப்ப அந்த ஆசைகளை தூண்டக்கூடிய விளம்பரங்கள் முதல்ல அதிகப்படுது. அதையே தடுப்பதற்கு அரசாங்கம் தான் முயற்சி பண்ணணும். என்னடா ஒரு விளம்பரப்படுத்துவதன் மூலியமா தான் ஒரு பொருள் விற்பனை ஆகுது. அப்ப அந்த பொருள் விளம்பரத்தின் மூலமாக விற்பனை ஆகும் பொழுது அந்த விளம்பரத்தை பார்த்து ஏமாறுவர்கள் பொதுமக்கள் தான். என்னடா ஒரு விளம்பரத்தை நீ பார்க்க கூடாதுன்னு எந்த சட்டமும் போட முடியாது. நீ ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னா, அந்த அறிவே எனக்கு இல்லை. ஒரு பாமர மக்கள் வந்து அந்த அடிப்படை அறிவு எதனுடைய அறிவா இருக்கு? ஒரு சாதாரண பிற மக்கள் கூட பேசி ஏமாறுறான், ஒரு 2 நபர் நேருக்கு நேர் பேசினாலே ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது முகம் பார்க்காமல் எங்கேயோ இருந்துட்டு ஒரு சொல்லும் பொழுது நம்பிக்கை தான். பொதுவாக மக்களிடத்தில் அதிகமான நம்பிக்கை. நீங்க சொல்ற நம்ம தமிழ்நாடு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மனிதனை சக மனிதனை நம்பக்கூடிய மக்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்காங்க. ஒரு எளிமையா ஒரு வார்த்தை சொன்னா நம்பிடுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு தான் இன்னும் கிராமத்துல போனா இன்னும் அதிகம். ஒரு சொன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு. வாய்ச்சொல்ல சொல்லுவாங்க. நம்ம எந்த ஒரு பத்திரம் ஒரு இடங்கள் பார்த்தீங்கன்னாலும் கூட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் செஞ்சுட்டு இருப்பாங்க. பல பரம்பரையா செஞ்சுட்டு இருப்பாங்க. என்னடா சொல்லிட்டாங்க, எங்க தாத்தா சொல்லிட்டு போயிட்டாரு, இது பாத்துக்கன்னு சொல்லி, அது அவனுக்கு தான் சொந்தம். அவங்க தம்பி பாட்டு அது யாரோ பேர்ல இருக்கும். அப்ப இந்த அளவுக்கு தான் மக்களுடைய மனநிலை இருக்கு. அப்ப அதை பயன்படுத்தி கொண்டுதான் இந்த திருட்டுகள் அதிகமாகுது. ஒரு ஆசிரியரா உங்களுடைய முதல்நிலை கருத்தை சொல்லியிருக்கீங்க. வழக்குரைஞர் திரு ராமானுஜம், இப்போ ஒவ்வொரு பிரிவு இருக்கிறது காவல்துறையில். அதாவது சிசிபி இருக்கிறது, கண்டிப்பா கிரைம் பிரான்ச், கண்டிப்பா கிரைம் பிரான்ச்சு, பொருளாதார குற்றம் இருக்கு, எக்கனாமிக் அஃபென்ஸு, கண்டிப்பா இன்னும் பல்வேறு துறைகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரையறை இருக்குது. இந்த குற்றம் இங்கே தான் போனோம், இங்கே தான் போனோம். சைஃபர் குற்றம், இணையதள குற்றம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது வரையறை இருக்கிறதா? இது போன்ற குற்றங்கள் இதில் வரும். கண்டிப்பாங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 வந்து இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இது பிரகாரம் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் நெட்டு இந்த மாதிரி இணையதளத்தில் ஏற்படும் குற்றங்களை பற்றி வரையறுத்து இது கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் மக்கள் வந்து கம்ப்ளைண்ட்டுன்னு கொடுக்கும் பொழுது சிஆர்பிசி 154 பிரகாரம் நேரடியாக ஃபஸ்ட்டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட்டில் அவங்க ஆக்ஷன் எடுக்கலைன்னா மேலதிகாரிக்கு அனுப்பலாம். மேலதிகாரிக்கு ஆக்ஷன் எடுக்கலைன்னா 156 கிளாஸ் 3ல போட்டோன்னா டைரெக்டாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும். அதே மாதிரி அதே ஸ்டேஷன்லையா? அதே ஸ்டேஷன்லேயே பதிவு செய்யப்படும். பிறகு அது ஃபார்வர்ட் ஆகி அந்த உரிய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அது அந்த ரேஞ்சுக்கு அனுப்பலாம். இல்லை சில டைமில் வந்து 39 சிஆர்பிசியில் என்ன பண்ணோம், ஹையர் அத்தாரிட்டி இல்லை இதுக்குன்னு ஸ்பெஷல் டீம் வச்சுருப்பாங்க. அவங்களே அதை டைரெக்டாக ஃபைல் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ்னு சொல்லி டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த மொபைல் ஃபோனு, லேப்டாப்பு, இந்த சிஸ்டம் சம்மந்தப்பட்டதில் எந்த விதமான அக்கௌண்ட் நம்பர், பாஸ்வேர்டு எதையுமே வைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சிஸ்டத்தை வந்து இங்கே இருக்கிற விஷயத்த ஃபாரின்ல இருந்தே இந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணி இதில் இருக்கிற சீக்கிரட்டை திருடலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு. ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறத விட கிரிமினல்ஸ் வந்து பக்கா இன்டெலிஜென்ட்டா இருக்கு. நம்ம மொபைல் போன்ல வைக்கலனா கூட கண்டிப்பா பேங்க்காரங்க நம்மளுடைய டீடைல் ஃபுல்லா இதுல தானே வச்சிருக்காங்க, அவங்க வச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த வகையிலும் அதான் டேட்டா பேஸ்லயும் இருக்கு. அவங்க வந்து பக்கா செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கும். செக்யூரிட்டிஸ் வந்து இது மாதிரி ஹேக் பண்ணாத அளவுக்கு வச்சிருப்பாங்க. அப்படி இருந்தும் அதை விட இன்டெலிஜென்ட்டா திருடுறாங்க. பேசிக்கா நம்ம வந்து வைக்காம இருந்தா இந்த ஸ்கிம்மர் மிஷின் மாதிரி போன்ற இதுல வந்து அக்கௌண்ட் நம்பர், பாஸ்வேர்ட்லாம் போட்டு அவனே டூப்ளிகேட் ஏடிஎம் கார்டை தயார் பண்ணி பணம் எடுத்து ஈஸியாக எடுத்துடுறான். அது கேமரா எடுத்து அதுக்கப்புறம் போலீஸ் கண்டுபிடிச்சி 10,000 20,000 1 lakh மேட்டருக்குலாம் போலீஸ் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனால என்ன ஆகுனா பணம் அந்த அக்யூஸ்ட் வேற இடத்துக்கு போயிடுவான். இதே மாதிரி நடக்குது. இன்னும் சொல்ல போனால் நைஜீரியா அந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியே ஸ்ரீலங்கன்ஸ்லாம் நிறைய உள்ள வந்து நிறைய இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணி சிசிபி டீம்ல ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டு இதுன்னு சொல்லிட்டு ஆக்ட் 14 இந்த மாதிரி இதுல வந்து 4 வருஷம் 3 வருஷம் வைப்பாங்க. சில இதில் அடைச்சி வச்சாலும் கொஞ்ச நாள் கழிச்சு ரிட்டு போட்டு வெளியே வந்தோடனே அக்யூஸ்ட் கேஸ் நடத்தாமலே அப்ஸ்காண்ட் ஆயிடுவான். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஆனால் குற்றங்கள் வந்து மக்கள் வந்து பாதுகாக்கணும்னா சிஸ்டம், செல்போன் எதுலேயுமே வந்து பேங்க்கு, பாஸ்வேர்டு எதையுமே வைக்கக்கூடாது. வைக்காம இருக்கிறது பெட்டர். ஏன்னா ஒரு வைரஸ் அமுச்சு கூட எடுத்துடலாம், ஈஸியாக எடுத்துடலாம். விளையாட்டா அதை கருதக்கூடாது. விளையாட்டா கண்டிப்பாக கருதக்கூடாது. இதான் மின்னணு சாதனங்கள் கண்டிப்பாக. இப்போ சமீபத்தில் கூட ஒரு தமிழ்
திரைப்பட பாடலாசிரியர் கண்டிப்பா தன்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து 5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாவோ திடீர்னு வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி வங்கியில போய் புகார் தெரிவிக்கிறார். வங்கி சொல்றாங்க நீங்க தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அவங்க கண்டிப்பா. ரொம்ப இல்லை அதுதாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு தெரியாது, கஸ்டமருக்கு தெரியாது. என்னுடைய அக்கௌண்ட்னா எனக்கு தெரியாது, ஆனா என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு லேட்டரா இப்போ மெசேஜ் கொஞ்சம் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கலா பேங்க்கும் கொடுத்துட்டான். உடனே காசு எடுத்த உடனே நம்மளே எடுத்தாலும் 5 நிமிஷம் நமக்கு மெசேஜ் வந்துடும் 5 செகண்ட்ஸ்ல. இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் குற்றம் குறைய வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இப்போ கொஞ்சம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா இன்டெலிஜென்ட் வந்து கிரிமினல்ஸ் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருக்கான். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வந்து போடும்போது நல்லா இவனோட இன்டெலிஜென்ட்டா போட்டாதான் இந்த குற்றத்தை கிரைம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னொரு கோணத்துல பார்க்கும்போது ஒரு ஏடிஎம் சென்டர்ல பணம் எடுக்கும்போது ஒரு ஆசிரியை இன்னொரு நபர் வந்து தாக்கி அதை வந்து பணத்தை கொண்டு போனோம். அவங்க திரும்பி வர்றதுக்கு அவங்க மருத்துவமனையில இருந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் கழிச்சு அந்த நபரை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி நம்ம நேர்ல அந்த போட்டோவிலேயே காட்சி பதிவுல இருக்கிறவரே கண்டுபிடிக்கிறதுக்கே 2.5 வருஷம் ஆகுது. அது போலீஸ் டிபார்ட்மெண்டோடைய டிராகன் தாங்க. அதாவது ஒரு ஒர்க் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போட்டா உடனடியா அந்த அதிகாரி இன்வெஸ்டிகேஷன் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும், அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணும், எவிடன்ஸை கலெக்ட் பண்ணும். ஆனா என்னன்னா ஒரு ஒர்க் எடுக்கும்போது இன்னொரு வேலை வந்துடும், மேலதிகாரி சொல்லிட்டாருன்னு அந்த வேலைக்கு போவாங்க, பந்தோபஸ்து போயிடுறாங்க, லீவு போயிடுறாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறாங்க, அந்த கேஸ் ஃபைல் அப்படியே பெண்டிங் ஆயிடும். அக்யூஸ்ட் என்ன பண்றான், 1 வருஷம் 2 மாசம் 6 மாசத்துல அப்ஸ்காண்ட் ஆயிடும், வேற இடத்துல போய் அஃபென்ஸ் பண்றான். ஒரு கிரைமை கண்ட்ரோல் பண்ணாத போது இன்னொரு கிரைம் அவனால உருவாக்கப்படுது. அதனால கிரைம்னு வரும்போது இமிடியேட்டா கண்ட்ரோல் பண்ணும், இமிடியேட்டா பனிஷ் பண்ணும், இமிடியேட்டா ட்ரையல் எடுத்து பனிஷ் பண்ணாதான் இன்னொரு அஃபென்ஸ் நடக்காம இருக்கும். இப்போ ஒருத்தனை வெட்டுறான்னு வச்சிங்களேன், அவன் வெட்டுப்பட்டவனுடைய புள்ள என்ன பண்ணுவான், உடனடியாக அவனை அரெஸ்ட் பண்ணி அந்த அக்யூஸ்ட ரிமாண்ட் பண்ணி உடனடியாக தண்டனை கொடுத்தா அவனுக்கு ஒரு நீதி கிடைச்சிடும். பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைக்காத போது தாமதிக்கப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த பாதிக்கப்பட்டவன் என்ன பண்றான், அவன் அருவா தூக்கிட்டு போறான். அப்போ ஒரு கிரைம் நடக்கும்பொழுது அதை இமிடியேட்டா கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் பண்ணணும் போது அந்த விஷயமே இன்னொரு அஃபென்ஸ் நடக்கிறதுக்கு காரணமாயிடுது. குறிப்பா இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் டே பை டே வந்து விதவிதமான குற்றங்கள் வந்து இதுல அதிகரிச்சுட்டே வருது. இப்போ கூட சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு லாஸ்ட் வீக் 2 வீக்ஸ் பிஃபோர் பில்லு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேஸ்ல ஒவ்வொரு செல்போன்லயும் கம்பல்சரி ஆதார் நம்பர் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அது 1 இயர்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்ல சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்புக், ஒரு வாட்ஸ்அப், ஒவ்வொரு இணையதளத்திலையும் அவங்களுடைய ஆதார் நம்பர் இருக்கும் பொழுது அஃபென்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். கண்டிப்பா ரெடியூஸ் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க வந்து பணம் சம்பந்தமான பொருள் சம்பந்தமான அந்த திருட்டுக்களை பார்த்தோம். கண்டிப்பா இதுல வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், கண்டிப்பா அவர்களை வந்து ஏமாற்றி பாலியல் ரீதியாக ஏமாற்றுவது போன்ற பெரிய பெரிய சம்பவங்கள் நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா சமீபத்தில் வெளியான ஒரு ஆய்வில் உலகில் பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக இந்த சைபர் குற்றம் வந்து பெங்களூரில் தான் அதிகமாக நடைபெறுவதாகவும் டெல்லியில் 2வது இடத்தில் இருப்பதாகவும் தகவல் காட்டுகிறது. இது போன்ற வெளிப்பாடுகள் எதை நிறுவுகிறது பத்திரிகையாளர் திரு தமிழ்ச்செல்வன்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2, அதாவது 2012 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை காவல்துறையில் வந்து ஒரு புகார், பாடகர் சின்மயி இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து மிரட்டி அது ஒரு கேஸாக ஃபைல் ஆகி அந்த புகார் இருந்தது. இந்த மாதிரி என்னன்னா இப்போ பாலியல் தொடர்பான, ஏன்னா இந்த முகநூல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லைக் வருது அப்படின்றதுக்காக அவ்வப்போது செல்ஃபி எடுத்துட்டு அதில் பதிவு விடுறாங்க. அதை பதிவு பண்ணால் இந்த தொழில்நுட்ப உதவியை கொண்டு மாஃபிங் பண்ணி என்னன்னா வேற மாதிரி ஆபாச காட்சிகளாக மாற்றுறாங்க. மாற்றும் போது இது சம்மந்தமானது இந்த காட்சிகள்லாம் வரும்போது இப்போ வந்து இப்போ கோவா போன்ற ஒரு சுற்றுலா தலங்களில் செல்லும்போது எதேச்சையாக எடுக்கப்படுகிற அங்கு உலாவக்கூடிய மேலை நாட்டவர்களுடைய கடற்கரை உலாவக்கூடிய இடங்களில் போய் இவங்க அருகாமையிலிருந்து ஏதோ படம் எடுத்தோம்னா அதை வச்சு மாஃபிங் பண்ணி முகநூலில் பதிவிடுவது, இந்த மாதிரியான இல்லீகலான பிரச்சனை தொடர்ந்து தனக்கு பிடிக்காத பெண்ணை கூட வந்து இந்த மாதிரி பண்ணி உன்னை வெளியேற்றுவேன் அப்படின்னு போன்ற வழக்குகள் நிறைய கண்டிப்பா நிச்சயமா இருக்கு. இப்போ இதுல இருந்து எப்படி நம்ம தற்காக்கிறது, இல்ல இதை எப்படி தடை செய்யறது போன்ற சின்ன சின்ன அந்த நுட்பங்களை
நாம் அறிந்து கொண்டால் இது போல வருகிற அந்த இதை தவிர்க்கலாம் அல்லவா? கண்டிப்பா ஆசிரியர் அதுல சரவணன். பாத்தீங்கன்னா இப்போ பொதுவா இந்த மார்பிங் பண்றது இதெல்லாம் வந்து அந்த இளைஞர்கள் கையில தான் அதிகமா இருக்கு. ஏன்னாட்டா அது ஒரு மோகம் கூட சொல்லலாம். ஒரு பொதுவா பெண்களை பற்றியான சரியான புரிதல் இல்லாமல் தான் காரணம். என்னடா பள்ளியிலேயே உங்களுக்கு இந்த குற்றங்களை பற்றியான படிப்புகளும் குறைவா இருக்கு. முதல்ல அது பார்க்கணும். ஒரு கணினியை பற்றி படிக்கும் பொழுது கணினியை பயன்படுத்துறது எப்படி, அதுல இருந்து திருட மற்ற பழக்கங்களுக்கு தான் போகுது. ஒரு கணினியை அவன் வந்து ஒரு சிஸ்டம் ஓபன் பண்றா தெரியல அப்படின்னா அதை பாஸ்வேர்டு எப்படி உடைக்கிறது, ஒருத்தர் சொல்லலை அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு எப்படி இப்போ மாத்தி போடுறதுங்கிறதான் கேள்வி அவனுக்கு. அதுதான் நான் எப்படியாவது தனக்கு தேவையை பூர்த்தி அதை செய்ய தான் அறிவா நினைக்கிறோம் அவங்க. அறிவுங்கிறத அதான் நினைச்சு மீறுறதுதான் அறிவு அப்படின்ற மாதிரி ஒரு அதாவது ஒன்றை கண்டுபிடிக்கிறது அடங்கி வந்து தவறான பாதை கொண்டு போறதா அறிவுன்னு நினைக்கிறாங்க. சரியான அறிவை சரியான முறையில பயன்படுத்தினா பரவாயில்ல. ஆனா பாடத்திட்டங்களும் அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப குற்றங்கள் நடந்தா அந்த குற்றங்களால் பாதிக்கப்படுபவர்கள் எந்த மாதிரி அப்படிங்கிறது கணினி சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை சொல்லிக் கொடுக்கும். அப்ப அங்க கணினி பாடங்கள் இருக்கும் பொழுது நீ வந்து அதை கண்டுபிடிக்கிறது பாராட்டி ஊக்குவிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு கணினி பயன்படுத்துவருடைய கையிலே இருக்கு. அப்ப அந்த கணினி பயன்படுத்துவதை பற்றி நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. என்னடா பயன்படுத்துவர்களுடைய கையில தான் மொத்தமே இருக்கு. அப்ப அந்த பயன்பாட்டாளர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அரசும் சரி மக்களும் பொறுப்புணர்வோட இருந்தது. புதிய தான் படிக்கிறாங்க. இப்ப என்னடா ஒரு கணினி இன்னைக்கு வந்து இன்டர்நெட் பயன்படுத்துறது இந்த ஒரு காலகட்டத்தில் தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் பயன்படுத்தலை. அப்ப இந்த கடந்த 20-30 ஆண்டுகளா புதுசா ஒண்ணுக்கு நமக்கு கிடைக்கும் போது அதை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். இது சுதந்திர போக்கு அதிகமா இருக்கு. இது எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். தன்னுடைய பொருள், தன்னுடைய கணினி, தன்னுடைய கணக்கு அப்படிங்கும்போது நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் மக்கள் மனதில். பொதுவாகவே இந்தியர்கள் வந்து நுகர்வு பொருள் மீது மிகவும் அதிகமான ஒரு தேவையை ஆவலை வெளிப்படுத்துவாங்க. அந்த வகையில் மொபைல் ஃபோன் கூட வந்த பிறகு வகை வகையாக வாங்கக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் வாங்கி அதை ஒரு மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு மொபைல் வாங்குறது, இன்னொரு மொபைல் வாங்குறது, இப்படி அது ஒரு விளையாட்டாக பழகக்கூடிய நபர்களாக நம்முடைய இந்தியர்கள். அதனால தான் இங்கே வந்து பேஸ்ட்டு நம்ம பல் விளக்கி இருந்தால் கூட சரி, நீங்கள் இந்த பேஸ்ட்டை விளக்குங்க, இதில் உப்பு இருக்குன்னுவான். அதை உடனே வாங்க வேண்டியது. ஒரு காலத்தில் உப்பு அது இல்லையேன்னு கேட்டால் சோப்பு கொண்டு வந்து, அப்புறம் ஷாம்பை கொண்டு வந்து கொடுக்குறது, இது மாதிரி பண்ணுவாங்க. விளம்பரங்கள் மூலமா ரொம்ப ஈஸியாக கவர்ந்துட்டாங்க. இந்நேரத்துக்கு வந்து நம்ம போய் பெப்சி குடிக்காதீங்க, கோக்கு குடிக்காதீங்கன்னு போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஸோ அதுபோல் நாம் எல்லாம் நெருக்கி கிட்ட வந்த பிறகுதான் அதை எதிர்க்கிற ஒரு எண்ணத்தை நாம் பெறுகிறோம். எல்லா வகையிலும் பாதிப்புகள் அதிகமானதுக்கு அப்புறம் தான் பாதிப்புகள் வந்து மேலோங்கி வந்த பிறகு, நம்ம அழுத்தக்கூடிய நிலைக்கு வந்த பிறகுதான் நம்ம வந்து தேசியத்தை பற்றி பேசுவதும், மனிதத்தை பற்றி பேசுவதும், ஜல்லிக்கட்டை பற்றி பேசுவதும் இப்படியாக இருக்கிறோம் இந்தியர்கள் பொதுவாகவே. ஏன் இந்த வந்து பெரிய பின்னடைவு இந்தியர்களுக்கு மட்டும்? ஏன் இந்த பின்னடைவு? சிறிய சிறிய நாடுகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த நாடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதிலும், தண்ணீரை சேமித்து வைப்பதிலும், அதை பராமரிப்பதிலும் சமூக அக்கறையோடு செயல்படுகிறார். நம்முடைய இந்தியர்களுக்கு மட்டும் ஏன் அந்த அக்கறையின்மை காணப்படுவதாக பத்திரிகையாளர் திரு தமிழ்ச்செல்வன்? இது நீங்க சொல்ல மாதிரி, இந்த தலைப்பிலேயே சொன்ன மாதிரி மக்களின் பலவீனம் தான். ஏன்னா வெறும் களத்து மேட்டில் வந்து கட்டிலில் தூங்கிக்கிட்டு கொண்டிருந்த அல்லது திண்ணைகளில் தூங்கி கொண்டிருந்த நாம் வந்து அவங்களுக்கு வந்து மெத்தைகளை அறிமுகப்படுத்தி இந்த நுகர்வு பொருள் கலாச்சாரத்துக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி நுகர்வு பொருள் கலாச்சாரத்திற்கு நம் மக்களை அடிமைப்படுத்துகிற விதத்திலே தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக என்ன பகாசுர விளம்பரங்கள் காண்பிக்கப்படுகிறது. அந்த விளம்பரத்தை பார்த்து அதை போல நாம் இருக்க வேண்டும் என்றுதான் அந்த உட்டோப்பியா என்று சொல்வார்களே, கனவுலகம். கனவு உலகத்திலே மிதந்து கொண்டு ஒரு திரைப்படத்தை பார்த்தால் அந்த திரைப்படத்திலே வருகிற கதாநாயகி போலவே, அவர் அணிந்திருக்கிற ஆடை போலவே வாங்க வேண்டும் என்கின்ற அவா. இந்த நேரத்தில் நான் ஒன்றை சொல்லியாக வேண்டும். நண்பர் சொன்னதை போல அந்த கணினி பயன்பாடு வர துவங்கிய காலகட்டத்தில், இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அல்லது ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாலே ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி விடலாம், தொடங்கி விடலாம். நிச்சயம். ஆனால் இந்த தொடங்கி விடுகிற பண்பாடு, அந்த பயன்பாட்டுடைய அடிப்படைகளை தற்போது கொஞ்சம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன செய்தார்கள் என்றால், இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று சொல்லப்படுகிற MLM என்று சொல்லப்படுகிற அந்த நிறுவனங்கள், என்ன சொல்லப்போனால் குறிப்பாகவே இப்போ பட்டவர்த்தனமாக சொல்லிவிடுகிறேனே, பாசி போன்ற சில பொருளாதார நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் மக்களிடத்தில் அதாவது வெப்சைட்டில் வந்து உங்களை பற்றி எல்லா பயோடேட்டா வந்துருச்சுங்க, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் இருக்குங்க இப்படின்றத காமிச்சே, இது நம்ம வந்துருச்சா, நம்ம பற்றி பயோடேட்டா வந்துருச்சா, ஒரு 10 பக்கத்துக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி இந்த இதை காமிச்சே நிறைய ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னால், நீங்கள் வந்து முதல்ல
ஒரு 4000 ரூபா கட்டினா போதுங்க. 4000 ரூபா கட்டினா நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு இல்லை இன்னொருத்தர் சேர்த்து விடுங்க, அவர் 4000 ரூபா கட்டுவாரு, அதுல உங்களுக்கு வந்து உங்களுக்கு 1500 ரூபா கிடைக்குங்க. இப்படி சங்கிலி தொடர்பாக ஏபிசி வரிசைன்னு ஒண்ணு. இங்கிட்டு பார்த்து என்னங்க என்னதுல பேங்க்ல அக்கௌண்ட்ல வரலையேங்க அப்படின்னு பார்த்தா, இல்லைங்க இந்த சைடு ஒரு செயின் வருது பாத்தீங்களா, இந்த லெக்ல போட்டீங்க இந்த லெக்லயும் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா 1 2 3ன்னு வருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 1 2 3 அப்படின்ற போது நான் சொன்ன இந்த 1 2 3ன்ற இதுல அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சொல்லாடல் வருகின்ற ஒரு நடிகையினுடைய குளியல் காட்சி வந்தது, வட்டவட்டமாக வந்தது. அதை காண்பதற்கு செல் ரிப்பேர் செய்கிற நிறுவனங்கள் முதற்கொண்டு, நான் வந்து ரீசார்ஜ் பண்ணுகிற நிறுவனங்கள் முதற்கொண்டு, அண்ணே சின்ன பசங்க முதற்கொண்டு, அண்ணே இந்த என்னமோ நடிகையுடைய ஏதோ குளியல் காட்சி இருக்காமண்ணே, அதை எனக்கு கொஞ்சம் ஏற்று தெரியலானே அப்படின்ற அளவுக்கு நம்மால் போயிட்டான். ஆக இந்த கணினி பயன்பாட்டை வைத்து, இணையதள பயன்பாட்டை வைத்து நுகர்வு பொருள் கலாச்சாரத்திற்கு மக்களை அடிமைப்படுத்துவது என்கின்ற போக்குக்கு போகிறார்கள். இவர்கள் அறியாமையிலே இருக்கிற பலவீனத்தை பயன்படுத்தி பொருளாதார குற்றங்கள் இழைப்பதற்கு இது துணை போகிறது. இந்த துணை போவதற்கு, இவர்களை கண்டுபிடிப்பதற்கு, இந்த குற்றப்பின்னணியை உடையவர்களை உடனே தண்டிப்பதற்கு காவல்துறையுடைய எண்ணிக்கை போதுமானதாக அல்ல. ஊழியர்கள் குறைபாடு இருக்கு. நீங்களே சொல்லியது போல காவல்துறை சார்ந்த அந்த சைபர் தொழில்நுட்ப உள்ள வசதி உள்ளவர்கள், தொழில்நுட்ப திறன் உடையவர்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கு. குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம சொல்லலாம். குற்றம் நிகழாமல் இருப்பதற்கு அது போன்ற வெப்சைட்டுகள்ல வந்து விரிவா பேசுவோம் ஒரு இடைவெளிக்கு பிறகு. நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு யார் பக்கம் நீளும் காத்திருங்கள். நேயர்களே, யார் பக்கம் தொடர்கிறது. இந்த அமர்வில் இணையதள குற்றப்பெருக்கம் மக்களின் பலவீனமா அல்லது அரசுகளின் மெத்தனமா என்ற தலைப்பை மையப்படுத்தி நாம் இந்த அமர்வை ஏற்படுத்தி அரை மணி நேரமாக விவாதத்திலே பங்கேற்றிருக்கிறோம். இன்னும் ஒரு அரை மணி நேரம் நம்மிடத்திலே இருக்கிறது. அதனை அருமையான ஒரு வகையிலே செலுத்தி நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்களிடம் கருத்துக்களையும் விளக்கங்களையும் ஆழமாகவும் நாம் பெற இருக்கிறோம். வழக்குரைஞர் திரு ராமானுஜம், அதாவது இந்தியாவில் சைபர் குற்றத்தால் சுமார் 24,630 கோடி இழப்பு ஏற்படுகிறது என்று ஒரு ஆய்வில் தெரிவிக்கிறது. அதேபோல் நம்முடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கூட சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள், சைபர் குற்றங்களுக்கு இனி குண்டாஸ் பாயும் என்ற அறிவிப்பை. அவர் இந்த அளவுக்கான தேவை இருக்கிறதா இந்த சைபர் குற்றத்துக்கு? கண்டிப்பாங்க. இதை விட இன்னும் கூட அதிகமாகவே என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து திருட்டு அடிதடின்றது கூட ஒரு சடன் ப்ரொவகேஷனில் ஏற்படுறது. ஆனால் இந்த சைபர் குற்றம் அந்த இன்னொருத்தவனுடைய உழைப்பை வந்து ஃபுல்லாக அவன் லைஃப்பை காலி பண்ணுறது வந்து உட்கார்ந்த இடத்துலேருந்தே அந்த வேலையை செஞ்சிடலாம். அதனால் அந்த மாதிரி அஃபண்டர்ஸுக்கு இன்னும் சிவியரான பனிஷ்மெண்ட் கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஏன் நம்ம பாரத தேசத்தில் மட்டும் இருக்குது, மற்ற கண்ட்ரியில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறான்னு கேட்டிங்க. மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட். ஒரு சவுதி அரேபியா, அரபு கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்ஸ்குள்ள கண்ட்ரியே. ஆனால் இந்தியான்றது மிகப்பெரிய கண்ட்ரி, சைனாவுக்கு ஈக்குவலான கிட்டத்தட்ட கண்ட்ரி, எவ்வளோ பாப்புலேஷன்ஸ் அதிகம். இன்னும் சிஸ்டமேட்டிக்ஸ் வந்து கவர்மெண்ட் கொண்டு வராதது தான், இதை கண்ட்ரோல் பண்ணுறது கொண்டு வராதது தான் இது ஒரு காரணம், பெரிய தடை. ரெண்டாவது ஓவர் சுதந்திரம் போது இப்போ 7 கோடி பேர் இருக்காங்கன்னா 7 கோடி பேரும் நாட்டினுடைய டாப் ஆகணும், சிஎம் ஆகணும், இல்லை 7 கோடி பேர் நாட்டை ஆளுன்றது இட் இஸ் இம்பாசிபிள். சில விஷயம் கருத்து சுதந்திரம் இருக்கும்பொழுது அது ஓவர் கருத்து சுதந்திரம் ஆகும்போது கவர்மெண்ட்ல கன்ஃபியூஷன் வரும். தென் நீங்க கேட்ட மாதிரி இந்த விஷயத்துக்கெல்லாம் மக்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடி என்னன்னா, அடிப்படையிலேயே ஸ்கூல் படிக்கும் பொழுதே சட்டத்தை வந்து ஒரு சப்ஜெக்டா கொண்டு வரலாம். லா பேசிக். இப்போ டிராஃபிக்ல என்ன, 2ஆம் திருமணம் செஞ்சா என்ன அஃபென்ஸ், ஒரு குடும்பத்துக்குள்ள சொத்து எப்படி பிரியுது, என்னென்னலாம் குற்றம், பெண்கள் மீது தேவைப்படும் குற்றங்கள், இதெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே இந்த லாவையும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட மெடிசன்ஸ் எம்பிபிஎஸ் படிக்கிற சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்டையும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டடீஸாக கொண்டு வந்தால் ஸ்கூல் படிக்கும் பொழுதே இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். ரெண்டாவது வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இந்த சோசியல் மீடியாஸ், வாட்ஸ்அப், இதிலெல்லாம் வந்து எந்த சோசியல் மீடியாஸ் இருந்தாலும் அதில் ஆதார் நம்பர் இணைக்கிறது, அவங்களுடைய கருத்துக்கள் கொடுப்பதற்கு ஆர்டிகல் 19(1)Gல ஃபுல்லாக சுதந்திரம் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு. ஆனால் அதில் சில டைமில் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகும். கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்தி கருத்து கூறும்போது கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கலாம், என்ன ஆகும், டக்குன்னு அவங்க பேரில் எஃப்ஐஆரை போட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. அந்த விஷயத்தில் மட்டும் கான்ஸ்டியூஷனில் பார்லிமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கலாம். கருத்து சுதந்திரம் கொடுப்பதற்கு முழு உரிமை உண்டு. ஆனால் அதை வச்சு மற்றவங்களை யாரையும் வந்து
மாஃபிங் பண்றதோ மற்றவங்களை வந்து உதாசீனம் இதுபடுத்துறதோ இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கொண்டு வந்தா இன்னும் வந்து கண்ட்ரி அட்வான்டேஜா கொண்டு போகலாம். இல்ல அதாவது அதிக அளவுல தொழில்நுட்பம் நிறைந்த இந்த ட்விட்டர் போன்ற தளங்கள்ல கூட கண்டிப்பா ஹேக் பண்ணி அவங்களே ஒரு கருத்தை போட்டு பதிவிட்டதை நம்ம பாக்குறோம். ராகுல் காந்தியோட கண்டிப்பா காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கண்டிப்பா 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 அந்த ட்விட்டர் பேஜ்ல அந்த பக்கத்துல இன்னொருத்தர் தன்னுடைய கருத்தை வைத்து ஒரு கட்சியை சாடுவது போல ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். கண்டிப்பா அப்புறம் ராகுல் காந்தி வந்து இது என்னுடைய பதிவு இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் உருவானது. கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு பெரிய இக்கட்டான சூழலுக்கு ஆட்பட நேரம். இன்னொருத்தர் நம்மளோட மெயில்ல இருந்து ஒரு பெரிய எச்சரிக்கையோ ஃபேஸ்புக்லேயே டைம்லைன்ஸு டேக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் பேஜில் நம்ம சொல்லிடலாம். பட் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும். அதான் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ ஸ்டேட் கவர்மெண்ட் யாராக இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது இன்டெலிஜென்ட்டான ஆட்களை போடணும். பழைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் அடிப்பாங்க, கம்ப்யூட்டர் டைப் அடிப்பாங்க, ஓரளவுக்கு தான் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் கேட்டு தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அக்யூஸ்ட் அப்படி இல்லை. அக்யூஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான். இவங்க நினைக்கிறதுக்குள்ள அவன் முடிச்சுட்டு போயிடுறான். எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்குள்ள அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடுறான். குற்றவாளி வந்து பென்ஸ் கார்ல போறான், அம்பாசிடர் கார்ல போறான். அப்புறம் எப்படி இந்த இடைவெளியை நம்ம கண்டிப்பா நிரப்புறது? இப்போ நீங்க யோசிச்சீங்கன்னா கூட ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் பேக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் ஜீப் கொடுத்துருந்தாங்க. ஜீப் தான் இருந்தது. அக்யூஸ்ட் அப்பெல்லாம் இனோவா கார்ல போயிட்டு இருந்தாங்க. சரி, காரு வந்து போகும்போது இப்போ இனோவா கார் போலீஸுக்கு கொடுத்தாங்க. இப்போ அதை விட வேகமாக தான் போயிட்டு இருக்கான் அக்யூஸ்ட். அதனால வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மாதிரி கிரைம்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்பெஷல் டீம் அல்லது வந்து ஸ்பெஷல் விங்கை ஏற்படுத்தலாம். இப்போ நில அபகரிப்பு சட்டன்ற மாதிரி இதுக்கு ஒரு தனி அமைப்பை கொண்டு வரலாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி 24,000 கோடி லாஸ்ன்றது வந்து ஹெவி லாஸ். 24,000 கோடி ஆண்டுதோறும் ஏற்படுகிறது. ஆண்டுதோறும் ஆமா, இது ஒரு வழக்கு பதிவு செஞ்சது. இப்போ வந்து ஒரு சாதாரணமாக என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 10 ரூபா போயிடுச்சு, 20 ரூபா 50 ரூபா போயிடுச்சு, ரீசார்ஜ் பண்ணும்போது போச்சுன்னா இதை நான் வந்து புகாரா தெரிவிக்க முடியறது இல்லை. இந்த மாதிரி கணக்குகள் அதிகமாக தான் இருக்கு. உங்களுக்கு மக்கள் வந்து போய் எந்த இடத்துக்கு போய் இந்த புகாரை நம்ம சொல்றதுன்னு தெரியல. இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இப்போ சென்னை போன்ற பெருநகரங்கள்ல சொன்னா ஓரளவுக்கு அந்த சைபர் கிரைம்ங்கிறத ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்க போறான்னு சொல்ல முடியும். மாவட்டங்கள்ல இருக்கும்பொழுது கிராமங்கள்ல இருந்துட்டு நிறைய பேர் வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா சார் சொல்ற மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது சரி ஐயா இல்ல இன்ஸ்பெக்டர் இல்லைன்னு சொல்லி அனுப்புவாங்க. இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் அப்புறமான்னு சொல்லுவாங்க, இல்ல மேல போங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மக்கள் என்ன பண்ணணும், ஒரு கம்ப்ளைண்ட்டை டிராப் பண்ணி உடனடியாக அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிடணும். உதாரணத்துக்கு நம்மகிட்ட ஒரு வழக்கு வந்தது. ஃபோன் வந்து திருடு போச்சு. அவர் ஃபோன் வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி திருடு போயிடுச்சு. ஆனால் அந்த ஃபோனை வந்து மிஸ்யூஸ் பண்ணி சில வேலைகள் நடந்திருக்கு. இப்போ ஃபோன் ஓனரை வந்து கம்ப்ளைண்ட்ல அக்யூஸ்டா சேர்க்க வராங்க. ஃபோன் ஓனர் வந்து டார்ச்சர் பண்றாங்க. இந்த சுச்சுவேஷன் என்னன்னா, எந்த ஃபோன் உடனடியான ஐஎம்ஐ நம்பரோட தான் ஃபோன் வரும். ஐஎம்ஐ நம்பரும் சிம் கார்டு நம்பரும் மெர்ஜ் ஆனாதான் அந்த கனெக்ஷனே ஒர்க் ஆகும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஃபோனு எந்த ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல காணாம போனதுன்னா உடனடியாக மக்கள் வந்து ஒரு பேப்பரை எடுத்து கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனா இந்த இடத்துல மொபைல் மிஸ் ஆயிடுச்சு இல்ல திருடு போயிடுச்சுன்னு சொல்லி அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிட்டு அந்த ரசீதையும் அந்த கம்ப்ளைண்ட்டையும் வச்சுக்கிட்டாவே போதும். ஃபியூச்சர்ல 100% சேஃப்டி. அதான் ஏற்கனவே சொன்னேன் நான். அதாவது மொபைல் போன் வாங்குறவங்க வாங்கின வேகத்துல அதை ஓபன் பண்ணி உபயோகப்படுத்துறதுல தான் இருக்காங்களே தவிர இதனால வரக்கூடிய தீமைகள், விளைவுகள், பாதிப்புகள், விசாரணைகள் இது போன்ற எண்ணங்கள் அவங்களுக்கு ஏற்படுறதே கிடையாது. அந்த அடிப்படை அறிவை தான் நான் முன்வைத்தேன். கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்னீங்க மொபைல் போன் வாங்கினோம்னா எதை நாம செக் பண்ணணும், எதை நாம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும்னா அதுல இருக்க ஐஎம்ஐ நம்பர் 16 எண் உள்ள அந்த நம்பரை நாம வந்து நிச்சயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தொலைந்த அந்த நிமிடத்தை கூட நாம நோட் பண்ணி எஃப்ஐஆர்ல ஏத்தி விட்டுறோம். கம்ப்ளைண்ட் ஜஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா போதும். இல்ல ஒரு கமிஷனர் ஆபீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு வந்து உன் போன்ல வந்து இந்த மாதிரி சிஎம்க்கு மிரட்டி இருக்கீங்க, பிஎம்க்கு கடிதம் வந்திருக்கு, இல்லங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி என் மொபைல் தொலைஞ்சு போச்சு, அந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் மக்களுக்கு குட் ப்ரூஃபா இருக்கும். அதுதான் இது. ஒரு மொபைல் போன் வாங்கும் போதே அந்த கடைக்காரன் ஒவ்வொரு வாடிக்கையாளரிடம் கேட்டுதான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். கண்டிப்பா. அதுல ஆதார் நம்பர் இணைக்கலாம். அதெல்லாம் கொண்டு வரது. அதை கொண்டு வராம இந்த மொபைல் போன் வாங்கிக்கிங்க, இது விலை உயர்ந்தது, இதுல 4G இருக்கு, இதுல 7G இருக்குன்னு சொல்லி விற்பனையில தான் நம்ம கவனம் செலுத்துகிறோம். அக்யூஸ்ட் எப்படி பண்றாங்கன்னா சார், புதுசா அஃபென்ஸ் ஒன்று பண்ணணும்னா அவன் பழைய போன் யூஸ் பண்ண மாட்டான் சார். புது போன் வாங்குவான், புது நம்பர் வேற நம்பர். இப்போ என்னுடைய ஓட்டர் ஐடி மாதிரியே இவர் சார் போட்டோவை போட்டு ஒரு ஓட்டர் ஐடி ரெடி பண்ணிடலாம் சார். டிடிபியில் இன்னைக்கு இருக்கிற மெத்தட்ல ஈஸியா கொண்டு வந்து என்ன பண்ணுறான், ஒரு ஓட்டர் ஐடி ப்ரூஃப் கொடுத்து ஒரு சிம் நம்பர் வாங்கிடுறான், ஒரு மொபைலை வாங்கிடுறான். அந்த மொபைலை ஒரு அஃபென்ஸ் யூஸ் பண்ணுறான், அடுத்து அதை தூக்கி போட்டுருவான். தூக்கி போட்டான்னா போலீஸ் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா முன்னெல்லாம் போலீஸ் வந்து விசாரிக்கிறதுக்கு ஸ்பாட்டுக்கு வருவாங்க, விசாரிப்பாங்க, போவாங்க, அப்படிதான் இன்வெஸ்டிகேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு அஃபென்ஸ் நடந்து போச்சுன்னா முதல்ல அந்த ஸ்பாட்டோடைய பார்ட், அந்த டெத் ஆனோடைய பர்சனோடைய மொபைல் எடுக்கிறாங்க.
அவனுக்கு யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணாங்கன்னு பாக்குறாங்க. மொபைலை வச்சுதான் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. இனி சிஸ்டமேட்டிக் அப்படி வந்துருச்சு. 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் டைரக்டா ஸ்பாட்ல வந்து விசாரிச்சு பண்ணுவாங்க. இல்ல முந்தி வந்து டைரி எடுப்பாங்க, டைரி மொபைல் போன். இப்ப எல்லாம் மொபைலை வச்சு ஈஸியா ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால அக்யூஸ்ட் இந்த மாதிரி போன் வாங்கும்போது ஆதார் நம்பர் ஐஎம்ஐயோட இணைக்கணும், சிம் கார்டு நம்பரோட ஐஎம்ஐ அந்த ஆதார் நம்பரை இணைக்கணும். இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் வந்ததுன்னா சோசியல் மீடியாவில் ஆதார் நம்பரை இணைக்கணும். இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் வந்ததுன்னா அஃபென்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் திருடு போன உடனே மக்கள் விழிப்புணர்வா ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் போஸ்ட்ல கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்ல முடியல ஹையர் அஃபிஷியல் டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்னு போட்டு கூட ராதாகிருஷ்ணன் சாலை சென்னைன்னு போட்டு ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிட்டாங்கன்னா 100% மக்களுக்கு ஒரு சேஃப்டி. அவங்க அதே மாதிரி அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட் வாங்கின போலீஸ் அதிகாரியும் உடனடியாக அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அந்த ஐஎம்ஐ நம்பரை பிளாக் பண்ணிடணும். அப்படின்னா மொபைல் ஒர்க் ஆகாது, இன்ஸ்ட்ருமெண்ட் வேலை செய்யாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல குற்றங்கள் வெகு விரைவாக குறைக்கலாம். ஆதார் நம்பர் இணைச்சாவே மேக்ஸிமம் குறைஞ்சிரும். இப்போ வந்திருக்கு ஆதார் எண், அதனால இப்போ சுப்ரீம் கோர்ட் கூட 2 வீக்ஸ் பிஃபோர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இது சிஸ்டமேட்டிக்ல வரும். ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் விரைவா இந்த விஷயத்துல பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா உங்க மொபைலை வாங்கி எவ்வளவு வேணா மிஸ்யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிடலாம். ஆனா பாதிக்கப்படுறது நீங்களா இருக்கும். ஆனா பொதுவான கருத்து என்னன்னா, காவல்துறையில தொழில்நுட்பம் தெரிந்த காவலர்கள் இருப்பது ரொம்ப குறைவு தாங்க. ஆமா, பழைய எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்லாம் பாத்தீங்கன்னா பழைய டெக்னாலஜில தான் இருப்பாங்க. இப்ப கூட பழைய ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா போனை நோண்டறதே கஷ்டப்படுவாங்க. ஆப்லாம் நோண்டவே முடியாது. ஆண்ட்ராய்டு போன் இல்லாத காவலர்கள் இருக்காங்க நிறைய பேர். ஆமா, அவங்க நோண்டறதே கஷ்டப்படுவாங்க, தெரியாம இருந்திருக்காங்க. ஒரு மெயில் அனுப்ப தெரியாத. ஆமா, கண்டிப்பா அவங்களாம் ட்ரைனிங் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மொபைல் வாங்கி இது என்னடா நோண்டிட்டு இருக்கிறது, நமக்கு எப்படா தெரியுது அப்படின்றதுக்கு சங்கோச்சப்படுறாங்க. அதுல போக மாட்டாங்க. பசங்கள்ட்ட கொடுத்து இதை அனுப்ப பண்ணுன்னு தான் சொல்றாங்க. அந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டான ஆட்களை இனிமே போடணும். இன்டெலிஜென்ட் வர இன்டெலிஜென்ட் ஏத்தணும். அறிவியல் பூர்வமான அணுகுமுறை இல்லை. கண்டிப்பா மிலிட்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாங்க, வாக்கிங் ரன்னிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது மாதிரி இவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கணும். ட்ரைனிங் கொடுத்துதான் அது சம்பளத்துல வரணும். இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி பொருட்கள் வழியா வருகிற அந்த பிரச்சனைகளை பார்த்தோம். தொலைபேசி வழியா ஒரு போன் வருது, கண்டிப்பா இந்த மாதிரி நாங்க தான் பேசுறேங்க, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்குது எங்க நிறுவனத்துல. ஆமா, நீங்க வந்து உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்க என்ன பண்றீங்க, நாங்க சொல்ற அந்த அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு வரும் எஸ்எம்எஸ்ல, அதுல போய் 5 லட்சம் ரூபாய் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 கோடி ரூபாய் விழுந்துரும் அப்படின்னு நிறைய சம்பவங்களை நாம செய்தியா பார்த்திருக்கோம். கண்டிப்பா மக்கள் சார், நீங்க சொன்னது கரெக்ட் சார். மக்கள் வந்து இலவசம் ஏமாத்துனா அவனுக்கு ஆசையை தூண்ணா ஏமாத்துறது ஈஸின்னு சொல்ற மாதிரி மக்கள் கொடுக்குறாங்கன்னவனே நம்பிடுறாங்க. அதுதான் பேசிக். அவன் எப்படி 5 லட்சம் நமக்கு 5 கோடி நம்ம கொடுப்பான்? கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச கொத்தனாருக்கே 500 ரூபா தான் சம்பளம் ஒரு நாள் ஃபுல்லா. அப்படின்னும் போது நமக்கு ஓசிலே 5 கோடி கொடுக்குறான்னு கொடுக்கும்போது அது எவ்வளவு பெரிய சீட்டிங்ன்று சொல்லும் பொழுதே மக்களுக்கு தெரியணும். செகண்ட் டைம் இந்த மாதிரி கால் வரும்பொழுதே நீங்க வாப்பா ஸ்பாட்டுக்கு வாங்க, சரி நான் உங்களுக்கு 5 லட்சம் நான் நேரா கொடுக்குறேன் நீங்க வாங்கன்னு சொல்லி அவனை இழுக்கணும். வர வச்சு இமிடியட்டா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் இல்ல கமிஷன் ஆபீஸ் இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸை வர வச்சு உடனடியா பிடிச்சி கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் அவன் அஃபென்ஸ் பண்ண மாட்டான். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இவங்க வந்து ஒரு குழுவாவே இருக்காங்க. ஒருத்தரை நம்ம பிடிச்சிட்டோம்னா அந்த குழுவினர்லாம் வந்து அடங்கிடுவாங்க. கண்டிப்பா இல்லையா? இது வந்து இந்த எந்திர மாதிரி கூட சார் நீங்க போடுங்க உங்களுக்கு வந்து கோல்டு வந்துருன்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா போஸ்டல் ஆபீஸுக்கு வந்துருங்க, போஸ்ட் ஆபீஸுக்கு வந்துடும், பார்சல் அனுப்பிச்சிருவோம். ஆனா அந்த போஸ்டல் ஆர்டர் 5000 4000 கட்டி தான் வாங்கணும். உள்ள பிரிச்சு பாத்தீங்கன்னா 150 ரூபா பொருள் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்றாங்க. அது வந்து இமிடியட்டா கண்ட்ரோல் பண்ணணும். போலீஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், 100 ரூபாய்க்குள்ள கேஸ், 10,000 ரூபாய் கேஸ், இது அலையறதுக்கே 1,50,000 ஆகும். அவங்க ஒரு கால்குலேட் போடுறாங்க. இதுக்கெல்லாம் இதோட பெரிய பெரிய கேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றாங்க. மக்களும் வந்து எங்கடா அலைஞ்சு பார்த்துன்னு சொல்லிட்டு விட்டு கடைசியில் விட்டுறாங்க. கவர்மெண்ட் வந்து ஷுட் பி ஸ்ட்ரிக்ட். இந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்டா நச்சினர் வழக்குகளில் வந்து குற்றங்களில் சிறியது பெரியது கிடையாது. கண்டிப்பா. அதனால எந்த வழக்கு வந்தாலும் அதை பதிஞ்சு அது மேல விரிவான விசாரணை நடைபெறும் போது பெரிய குற்றம் செய்கிறவர்கள் வந்து அச்சப்படுவான். கண்டிப்பா. ஒரு சின்ன 100 ரூபாய்க்கு காவல்துறையினர் வந்து இப்படி வலை வீசி தேடுறாங்களே அப்படின்னு அந்த அச்ச உணர்வு ஏற்படும். அதுதான் வந்து இன்றைய சமூகத்துக்கு கட்டாயம் தேவை. நம்ம நுகர்வு கலாச்சாரத்துல இன்னும் அறிவியல் பூர்வமா மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது? இறுதியா நீங்க சொல்லுங்க தமிழ்ச்செல்வன். இப்போ பார்த்தீங்கன்னா நிழல் குறைகள் வைத்து நகர்ப்புறத்தில் வந்து சிம்மு வந்து விற்கிறாங்க. அந்த சிம்மு வந்து குறிப்பாக ஒரு 50 ரூபா விட்டா போதும்ன்றது சில பேர் ஃப்ரீயாகவே தராங்க. நம்ம அதை வாங்கி யூசேஜ் பண்ணி பார்த்தா ட்ரூ காலரில் வந்து ஏன்னா நம்ம ஆதார் எண்ணு கேட்குறாங்க, அந்த ஆதார் எண்ணு அவங்க இது பண்ணி தான் அந்த சிம்மை தர்றாங்க. அதில் போய் நம்ம பதிவு பண்ணி நம்ம ஒரு நம்பர் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி பேசினா ட்ரூ கலரில் வந்து மற்றவங்க நம்ம அழைப்பை போட்டு பார்த்தா என்னங்க இப்போ என் பேர் தமிழ்ச்செல்வன்னா
தமிழ்ச்சொல் வர மாட்டேங்குது, என்னங்க விஷால் வருது ம். அப்படின்றாங்க. ஆக நம்மளே வந்து என்னன்னா இந்த குற்றத்திற்கு துணை நம்மை அறியாமலே வந்து துணை போகக்கூடிய சுச்சுவேஷன் நிலவுது. நிச்சயமா. அதே போல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குற்றம் கண்டுபிடிப்பதில் திருச்சியில் வந்து ஒரு நகைக்கடையில் வந்து கொள்ளை போனது. உடனே அந்த கொள்ளை போன நேரத்தை பார்த்து நள்ளிரவில் ஒரு 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ள எந்த செல் எண்ணுக்கு இது தொடர்பு கொண்டிருக்காங்க ம். அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறை நண்பர்கள் வந்து அதை ட்ரேஸ் பண்ணும்போது பார்த்தா இவன் வடநாட்டில் இருந்து வந்திருக்கு, அந்த அழைப்பு வந்திருக்கு. அழைப்பு கண்டிப்பா வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயம் இருக்குங்க. இப்ப இருக்கு. இங்க இருந்துட்டு டெல்லியில இருப்பான், ஆனா தமிழால் தான் டெல்லியில இருப்பான். நான் வந்து இங்க இருந்து பேசுறேன், இது வந்துன்னு சொல்லுவாங்க, மக்கள் நம்பிடுவாங்க. அந்த நம்பர் வந்து வரும்போது இன்னும் சொல்ல போனா இங்க இருந்துட்டு சார் USA உடைய நம்பர் வந்து உங்களுக்கு டயல் வரும். டயல் வரும். அந்த மாதிரி எல்லாம் டெக்னிக்கல் இருக்கு. ஃப்ராடு இருக்கு. ஆனா இத போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது கத்துக்கிறதுக்கே லேட் ஆகுது. அப்புறம் எங்க கண்டுபிடிக்கிறது? இப்போ பள்ளி மாணவர்கள் வந்து நம்ம வந்து லேப்டாப் கொடுக்குற கண்டிப்பா நிலையில இருக்கிற அரசுகள், இப்போ பள்ளி மாணவர்கள் வந்து அந்த லேப்டாப்பை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்தினால் அவங்க வெற்றி அடையலாம் வாழ்க்கையில. கண்டிப்பா. இப்போ அதை கண்காணிக்கிறது யார்? அந்த பள்ளிகளுக்கு கொடுக்கக்கூடிய அல்லது பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கணினியில் ஏதாவது ஊட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதா என்று தெரியவில்லை. அது பற்றிய பார்வை உங்களுக்கு. ஆசிரியர் நீங்க, அப்படியெல்லாம் எதுவும் கணினி இல்லை. ஆசிரியர் நீங்க. சாதாரணமாக கணினி தான் கொடுக்குறாங்க. அந்த கணினியை பெரும்பாலும் மாணவர்கள் கையில் கிடைச்சோன்னா அது ஒரு புதிய பொருளாக தான் அவங்க கிடைக்குது. ஏன்னாட்டா இப்போ வீட்டில் வந்து ஒரு ஏழை நடுத்தர மக்களுக்கு வந்து கணினி கிடைக்கிறது குறைவாக தான் இருக்குது இன்னும் கூட. என்னட்ட எல்லாம் ஃபோனில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அது கிடைச்சோன்னா அதில் என்னென்னலாம் பண்ண முடியுங்கிறத அவன் பார்க்குறான். அது அவனை அறியாமல் செய்யக்கூடிய ஒரு செயல், ஒரு வேகத்தில் செய்யக்கூடியது. அது சிலர் பயன்படுத்திக்கிறாங்க. சிலர் அவங்ககிட்ட இப்போ நேரடியாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கிட்டயே அந்த கணினி இருக்கிறதில்ல. சிலர் வந்து விலை கொடுத்து வாங்குறாங்க. அப்போ அதில் பதிவு அந்த மாணவனுடைய பெயருக்கு இந்த மாணவனுக்கு இந்த கணினி கொடுக்கப்பட்டுள்ளது, இந்த எண் கொடுக்கப்பட்டுள்ளனாலும் கூட அது வேறொரு நபருக்கு கைமாறி. அதாவது நம்முடைய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேஷன் கார்டையே கொண்டு போய் மார்வாடி கடையில் வச்சு 200 ரூபாய் 300 ரூபாய் வாங்குற அந்த நாட்டில் தான் வாழ்கிறோம். அந்த மாதிரியான மக்களுக்கு அரசுகளுக்கு புரியாதா என்ற ஏக்கம் எனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ரேஷன் கார்டு எடுத்து போய் வச்சு நாங்கள் வந்து ரேஷன் கார்டில் அரிசி வாங்கி தின்ன காலங்கள்லாம் இருக்குது. அந்த இல்லை, நான் என்பது என்னுடைய சமூகம். இது போல இன்னமும் இருக்குது, இன்னமும் சமூகம் இருக்குது. அந்த மாதிரியான குற்றம் தான் சார். ஆனா அதை ரேஷன் கார்டு வாங்கிட்டு வந்து பணம் கொடுக்கறது குற்றம். வட்டி கொடுறாங்க. அதை வந்து 5 பைசா 10 பைசா உரிமையை அடகு வைக்கவே முடியாது. அது முடியாது. அவன் வாங்கிட்டு மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. பாஸ்போர்ட்டை வச்சு வாங்குறது, என்னென்னவோ வச்சு வாங்குறாங்க. அப்படிப்பட்ட சமூகத்தில் இந்த மடிக்கணினி எல்லாம் கொடுக்கறதுன்றது எனக்கு மிகப்பெரிய வியப்பாக. மடிக்கணினி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓடுற களத்தில் ஆடுற பந்தை, ஓடுற களத்தில் பந்தை முதல்ல எடுத்து போடு, ஆடுற களத்தில் ஓடுற பந்தை முதல்ல எடுத்து போடு, பிறகு அடித்து ஆடு. இப்போ வாலிபால் விளையாடுறோம்னா முதல்ல வந்து உள்ள இறங்கி விளையாடுறதுக்கு அப்பன்ஸ் டிஃபன்ஸ் பண்ணி விளையாடணும்னா முதல்ல அவங்க ஓடுற பந்தை எடுத்து போட சொல்லுவாங்க. அது மாதிரி என்னன்னா இந்த மடிக்கணினி வாங்கிய மாணவ நண்பர்கள், சின்ன சிறார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல கல்வி கற்பதற்காகத்தான் அவர்கள் அதை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கல்வி கற்கின்றவர்கள் காலப்போக்கிலே அந்த ஃபிங்கர் வேறு பக்கம் மாறி கலவி பக்கம் தாவி விடுகிறது. இந்த உற்பாதக சூழ்நிலையை அவ்வப்போது பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். ஸ்கூலாக இருந்தால், காலேஜாக இருந்தால் அவங்க ஆசிரியர்கள் இல்லை அது போல ஏதாவது சொல்றாங்களா? இல்லை, கண்டிப்பாக வந்து கண்காணிப்பு என்பது வந்து இந்த அறிவியல் யுகத்தில் வந்து நம்ம எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்கு. வாதியாரு பயப்படுறாங்க சார். ஒரு ஸ்டூடெண்ட் சும்மா ஜஸ்ட் திட்டினாவே அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா இமிடியேட்டா எஃப்ஐஆர் ரிமாண்டுன்னு போயிடறாங்க. அவங்க வேலை போயிடுது. மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்கூலுக்கு வந்து மொபைல் ஃபோன் கொண்டு வரக்கூடாது, கொண்டு வரா. அப்படி கொண்டு வரும் பட்சத்தில் அதை வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு அரசாங்க ஆணை இருக்கு. அதை செய்தாலும் கூட மாணவனுடைய மனநிலை என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தொழில்நுட்பம் அவன் கையில் புதுசாக இருக்குது, அதை அவன் எடுத்துட்டா இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு மனநிலை பாதிக்கப்படுது. நேரடியாக ஒரு பள்ளியில் நடந்த சம்பவம் தான். ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி வச்சாச்சு, திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் நீ வாங்கிட்டு போகலாம். ஒரு 5 நாட்கள் தேர்வு நடக்குது, அது முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கலான்னு சொல்கிறோம். அவனால் அந்த 4 நாட்கள் இருக்க முடியலை. அடுத்த நாள் வந்து எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது, நான் ஏதாவது பண்ணிடுவேன். அப்போது அந்த அளவுக்கு அதில் வந்து அவனுக்கு ஈடுபாடு அதிகமாக, ஆமாம், அதில் ஈடுபாடுகள் அதிகமாகும் போது அதற்காக எதையும் செய்ய துணியலாம். அங்கதான் குற்றங்கள் நமக்கு வரும். அதுதான் நான் சொல்றேன். ஒரு மொபைல் ஃபோன் கொடுக்கும் போதே கையில் இது சார்ந்த செய்திகளை, இது சார்ந்த தகவல்களை அவனுக்கு சொல்லி
அது அவன- கிடையாது. அவன் அதான் ஒரு வெளிப்படையான உண்மை. அது இப்ப சில பேர்லாம் எந்த சார் இடங்கள் பசங்க அதாவது சைக்கிள் ஓட்ட தெரியாதவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சைக்கிள் கொடுக்குற மாதிரி அது வந்து கணினி பயன்பாட்டு தேவையில்லாதவங்களுக்குலாம் கூட இப்போ அந்த ஒரு மாதிரி ஒண்ணும் இல்ல, ஒரு சில எந்த பசங்க சார் சொல்ற மாதிரி சார் சில பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கேம்ல அடிக்ட் ஆயிடுறான், பைத்தியம் மாதிரி ஆயிடுறான். ஆமா. அப்படியே நோண்டினே இருக்கு அந்த அந்த இல்ல, கேம். அதுக்கு வந்து அது சார்ந்த மருத்துவர்களை நாம் பள்ளிகள் ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு ஆலோசனை அவாய்ட் கொடுக்கணும். பண்ணுவோம் சார். பெற்றோர் பேச்சை கேட்காம பொதுவாகவே கூட நம்ம இருப்பாங்க. வந்து- மற்றவர்கள் பேச்சை கேட்கிற பிள்ளைகள் இருக்கதான் செய்யறாங்க. பெற்றோர்னா நான் பாத்துக்கிறேம்மா நான் பாத்துக்கிறேன்பான்னுவாங்க. மற்றவர்கள் சொல்லும்போது அதை உள்வாங்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளபடியே உண்டு. கண்டிப்பா. அதனால ஒரு அறிவியல் பூர்வமான அமர்வாக இதை அமர்த்தி இருந்தோம். உள்ளபடியே இந்த கேள்விகளுக்கு நீங்கள் உங்களுடைய விரிவான பதில்களை முன்வைத்தீர்கள். இணையதள குற்றப்பெருக்கம் மக்களின் பலவீனமா அரசுகளின் மெத்தனமா? இறுதியான ஒரு வார்த்தை, இது மக்களின் பலவீனமா அல்லது அரசுகளின் மெத்தனமா? மக்களின் பலவீனம் நிறைய இருக்கிறது. இந்த நிறைய இருக்கின்ற போது உதாரணத்துக்கு நம்ம மாணவர்களை பற்றி அளவலாவினோம். அந்த அளவலாகின்ற போது மாணவர்களுக்கு வந்து ரொம்ப சுலபம் நிதி ஆதாரங்களை பெருக்குவது, ரொம்ப சுலபம் மதிப்பெண்களை அதிகம் பெறுவது, இந்த மாதிரியான நிறைய நூல்கள் இருக்குது. அந்த நூல்களுடைய தரவுகள் இணையதளத்திலே பதிவாக்கப்பட்டிருக்கின்றன. இதை வந்து இனம் காட்டி பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்கள் சிறார்களை அல்லது பொது வயது வந்தவர்கள் கூட நாம் ஆக்கப்பூர்வமான தரவுகளை இணையதளத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கின்ற ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும், வழிகாட்ட வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் சார்லி சாப்ளின் இருக்கிறார். அவர் வந்து த கிரேட் டிக்டேட்டர் ஸ்பீச் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தில் நீங்க போய் அவருடைய ஸ்பீச் பயங்கர இதாகும். ஃபைட் ஃபார் த பீப்புள், fight for the freedom, let us fight for the freedom, let us fight for the democracy, let us fight for a new world, soldier we need democracy அப்படி அந்த ஸ்பார்க் வெடிச்சு பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பேச்சு, ஸ்பீச், உரைநடைலாம் இருக்குது. அதே போல இலக்கியங்கள் இருக்கிறது, நிதி ஆதாரத்தை பற்றி இருக்கிறது, தொழில் வளத்தை பற்றி இருக்கிறது, கணினியிலேயே என்னென்னலாம் தொழில்நுட்பங்கள் இருக்கிறது என்கின்ற செய்திகள் எல்லாம் இணையத்திலே ஆக்கப்பூர்வமான செய்திகள் பல இருக்கின்றன. அந்த தரவுகளை இனங்கண்டு வழிகாட்ட வேண்டும். வேலைவாய்ப்பு இருக்கிறதா, வேலைவாய்ப்பு தரவுகளும் இணையதளத்தில் இருக்கிறது. இந்த தரவுகள் எல்லாம் ஆக்க சக்திக்கு பலப்படுத்துவதற்கு பலவீனப்பட்டிருக்கிற இந்த மக்களை இந்த இணையதள குற்றப்பெருக்கத்தை தடை செய்வதற்கு விழிப்புணர்வு ஒன்றுதான் இது சாத்தியப்படும் என்று இந்த நேரத்தில் சொல்லி NRS ராயல் தொலைக்காட்சிக்கு இந்த வாய்ப்பினை நிகழ்ச்சிக்கு நன்றி கூறுகிறேன். ஆசிரியர் சரவணன், இது மக்களின் பலவீனமா அரசுகளின் மெத்தனமா? கண்டிப்பா இது வந்து ஒரு அரசினுடைய மெத்தனம் தான். ஏனென்றால் பொதுமக்கள் வந்து அந்த அளவிற்கு முழுமையான ஒரு கல்வி அறிவு பெற்றவர்களாக நம்மளுடைய நாட்டில் இல்லை. அது ஒரு முதல் அடிப்படை உண்மை. அப்போ ஒரு கல்வி அறிவு முழுமையாக சென்றடையாத மக்களுக்கு தொழில்நுட்பத்தை நாம் எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்? அப்ப அந்த சேர்த்துவிடலுடைய ஆர்வம் அரசினுடைய கையில் தான் இருக்கிறது. நிச்சயமா. அப்ப இத்தனை குற்றங்களுக்கும் அரசினுடைய மெத்தன போக்கு தான் முதன்மை காரணமாக இருக்கிறது. நன்றி. வழக்கறிஞர் திரு ராமானுஜம். கண்டிப்பா அரசினுடைய மெத்தன போக்கு தான். ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி உங்க வேர்ட்ல இணையதள குற்றம் அதிகரிக்க காரணம் என்னன்னா கிரிமினல்ஸ். அந்த கிரிமினல்ஸை கண்ட்ரோல் பண்றது கவர்மெண்டோடைய வேலை தான். கண்டிப்பா அந்த கிரிமினல்ஸை வந்து அதனாலதான் குற்றம் வருது. அந்த கிரிமினல்ஸை கண்ட்ரோல் பண்றது கவர்மெண்டோடைய வேலை தான். கவர்மெண்ட் தான் கம்பல்சரி இந்த விஷயத்துக்கு முழு காரணம். ரெண்டாவது மக்கள் வந்து உஷாரா இருக்கணும், கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதிரி பீவேர், இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்துல அக்கௌண்ட் நம்பர்லாம் பதிவு பண்ணாம உஷாரா இருந்தாங்க, தன்னை தானே காத்துக்கிட்டாங்கன்னா பெட்டர். எந்த இனிமே வர வர சார் ஒரு அக்கௌண்ட் நம்பர்னா அதை நம்ம டைரியில எழுதி வச்சுக்கணும், இல்லை ஏதோ ஒரு துண்டு சீட்ல எழுதி பர்ஸ்ல வச்சுக்கணும். தயவு செய்து போன்ல வைக்க கூடாது. ஒரு சின்ன ஒரு சாங்ஸ் அனுப்புறன்னு கூட டக்குன்னு அதை அடுத்துனா கிர்ன்னு வருது, வைரஸ். நம்ம நேரம் கடந்துருச்சு. கண்டிப்பா. உங்களுடைய அருமையான பதிவுகளுக்கும் கருத்துக்களுக்கும் விளக்கங்களுக்கும் எங்களுடைய NRS ராயல் தொலைக்காட்சியின் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். நன்றி. நேயர்களே, இணையதள குற்றப்பெருக்கம் மக்களின் பலவீனமா அரசுகளின் மெத்தனமா என்ற தலைப்பை முன்வைத்திருந்தோம். 3 சிறப்பு அழைப்பாளர்களும் அரசுகளின் மெத்தனமே என்று தங்களுடைய கருத்தை இறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் ஒரு அரசு மக்களுக்கு நன்மை செய்கிறதோ தீமை செய்கிறதோ அது அப்பாற்பட்ட ஒரு செய்தி. ஆனால் வாழ்கிற குடிமகன் தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைப்பதிலும் அது எல்லை கடந்து போய்விடாமல் இருக்கக்கூடிய அந்த எல்லைகளை வகுத்து கொள்வதிலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யார் எதை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்வது என்பது வேறு. அது நமக்கு தேவைதானா, அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்று சீர்தூக்கி பார்த்து நாம் செய்வதை சீர்பொருந்த செய்ய வேண்டும், சீர்திருந்த செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். ஆகவே எல்லாவற்றையும் ஆராய்ந்து நலமானதை பற்றி கொள்கிறோமா என்ற ஒரு
கேள்வியை கூட இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களுக்கு முன்வைக்க நம்முடைய ராயல் தொலைக்காட்சி விரும்புகிறது. எனவே எதை செய்தாலும் அது நலமுடையதா, நமக்கு நன்மை பயக்குமா என்று சீர்தூக்கி பார்த்து நீங்கள் அதை கையில் இடுங்கள். வாழ்க்கையை தொலைந்து போகிறது நம்மிடத்திலிருந்து தான் போகிறதே தவிர இன்னொரு இடத்திலிருந்து போகவில்லை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கருப்பொருள் மையப்படுத்துகிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கை இது போன்ற சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளாமல் செழிப்பான பாதையிலே செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம். மீண்டும் யார் பக்கம் நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.